ஓகேன்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரிங் கலப்பை தான் இருக்குது. இன்றைக்கி 585 எல்லாம் மாட்டலான்னு 415 அது ஆம்பு கலப்பு இன்றைக்கி தான் அது அப்படியே நிற்கிட்டோம். 585 எல்லாம் அஜித் 2 மணி நேரம் ரொட்டேட்டர் ஓட்ட போகிறோம். அதனால் அது இன்றைக்கி வீடியோ போட எடுக்க முடியாது. அதனால் நம்ம 585 மட்டும் கலப்பை மாட்டினோம். அஜித் வந்து மாட்டிவிட்டானா அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ப்ரோ. இங்கே சாப்பாட்டுக்கு போனால் ஆளை காணாம என்ன ஆனா கைப்பில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். வண்டி எடுப்போம். இந்த டாப் இல்லாதனால இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி நின்றுது. இது மாதிரி எத்தனை பேர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா, தெரிஞ்சுக்கிறேன். ஓகேன்பா, போயிட்டு ஒரு மணி நேரம் ஒரு ஆப்பில் ஒரு பார் ஓட்ட வச்சு ஓடி வர வேண்டும். மாப்பிள்ளை ஓட்டி வருவோம். இன்னும் மட்டும் மாட்டி விடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, பேசுறதுக்கு தான் ஆளுகிறாங்க. கை வண்டியில் தான் இருக்குதுவா. எல்லாம் தின்னுட்டு திமிர் எடுத்து வைக்கிறீங்க, நம்ம என்னடா பண்ண முடியும்? வாடா, கலப்பை பின்னுக்கு தான் பாரு, இதெல்லாம் கொட்டியிலுக்கு தான் பாரு. இதில் பின்னுக்கு தான் பாருமா இப்போ. எல்லாத்துக்கும் ஒரு கவலை, உனக்கு ஒரு கவலை. பில்லுனா ஓகே, பில்லு இருந்துச்சுன்னா அந்த சந்திலே எரிக்குது. அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? பில்லு இருக்கக்கூடாது, ரொட்டேட்டரில் தான் ஓட்டணும்னு. இப்போ தான் ரொட்டேட்ரு. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரொட்டேட்ரு? அதை மாட்டேன் ரொட்டேட்டர் தான். அப்போலாம் யார்கிட்டையும் பெருசாக ரொட்டேட்டரில். அப்போ ரொட்டேட்டர் வச்சுருக்கீங்களா? பெரிய பண்ணிக்கிறீங்க அப்போ தானே. எப்பயுமே ரொட்டேட்டரை ரோட்டில் போகிறீங்க, மண்ணில் ஒரு டைப் ஒன்று பண்ணிட்டு போகுது அப்படின்னு ரோட்டில் போய் பார்க்குறாங்க. இன்னுமே பாதி தெரியல. சிட்டி சைடு இருக்கிறீங்களா எப்படா தெரியும்? ஓ இதுதான் இதா அதுன்னு தெரியும். இன்னும் ஜேசி போட்டு சொல்கிறேன். எத்தனை பேர் ஃப்ளாட் இருக்கிறாங்க தெரியுமா? முட்டிக்கிச்சா? இது எப்பயும் நடக்கிறதுனால அங்கே வச்சுக்கிறீங்களா? நீ ரொட்டாட்டர் ஓட்ட போ, நான் போய் இதை ஓட்டிட்டு வந்துடுறேன். கேக்குண்டாயா? கிராஸ் பண்ணுறது கூட இன்றைக்கி ஏகப்பட்ட தலைவலியாக போயிருக்கு. இவ்வளோ வண்டி வருது. எல்லாம் அந்த கார் வந்துச்சு. ஒரு ஆள் கூட ஒரு கார் போட்டாங்க பார்த்தியா? அதுதான் பிரச்சனையே. அதனால் ரோடு எந்நேரமும் காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் 10 மணி மட்டும் போயிட்டே வந்துட்டே இருக்குது. இந்த ஆப்பிள் இல்லாதனால எங்கே போயிட மாட்டேது ப்ரோ. வேக்காடு காட்டு
இறங்கியாச்சு. ஒட்டை செடியெல்லாம் ஓட்டி போடுறதா இருக்கட்டுமா? ஒட்டை செடியை ஓட்டி போடலாமா வேண்டாமா? மாட்டாத ஒதுக்கி விட்டுட்டா அதுக்கு தான் ஒரு பக்கமாக சாரி விடியான்னு எங்கப்பா கேட்டா. சரிண்ணா ஓகே. 4 ஆன் பண்ணியாச்சு. M3ல ஒரு 12 வேணும்னா நம்ம ஒரு RPM எக்ஸ்ட் பண்ணலாம். என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா வச்சுட்டு பார்க்கல ஓட்டலாம். மறக்காமல் என்ன பண்ணுறோமா இல்லையே இறங்கும்போது டைம் பார்த்துக்கணும். டைம் பார்க்கலன்னா பிரச்சனை ஆயிரும். ஓகே. நம்ம இப்போ நாட்டுக்கார நம்ம என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த கொட்டை செடியும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு ஓட்டு பார்க்குறாங்க. அப்புறம் இப்படி விட்டு தான் ஓட்டி ஆகணும். வேறு வேலையே இல்லை. மாட்டுறது மாட்டுட்டோம், மாட்டாத இருக்கும். ஓகே. இன்னைக்கு ஒரு வீடியோவில் ஒரு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். விலா பிடிச்சா எப்படி சொல்கிறது, ஒரு 5 சுற்று வர மாதிரி விலா பிடிக்கும். அதுக்கு மேலே பெருசாகவும் பிடிக்காதீங்க, அதுக்கு மேலே சின்னதாகவும் பிடிக்காதீங்க. அதே மாதிரி பிரேக்கு மேக்ஸிமம் பிரேக் யூஸ் பண்ணாதீங்க. முடியாத பட்சத்தில் பிரேக் அடிங்க. பொழுதுனிக்கே சும்மா பிரேக் அடிக்காதீங்க. ஒரு 5 கார் ஓட்டிகிட்டு போகும்போது அடுத்தது ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஓட்டுங்க. ஓலை வச்சுக்கிட்டு மற்றபடிக்கு சிறப்பாக வந்து மரப்பு ஒன்றை போய் என்றைக்குமே திருப்பி பழவாதீங்க. புதுசாக ஓட்டுறீங்கன்னு சொல்கிறேன். பின்னாடியே கட் அடித்து பழகிக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம பிரேக் யூஸ் பண்ணாத வண்டி தர முடியும். இப்போ வேறு இதெல்லாம் வாட்டமாக நான் திருப்பி வச்சுக்கிறேன். முதல் சுற்றுலேயே வாட்டம் பண்ணிக்கணும், இல்லைனா 2வது சுற்று வாட்டம் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ப்ரோ, இதுதான் ஓட்டணும். அப்புறம் நேற்று எங்கள் லோக்கலில் ஒரு ஆள் சொல்லிகிட்டு இருந்தார், எப்படி சாத்தியம்னு தெரில. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி எனக்கு வந்து 60 HP வண்டிப்பா, ஜாண்டியரு நியூ வேர்ல்டு 2 இருக்குதான், அப்புறம் மஹேந்திராவும் இருக்குதான். எனக்கு வந்து உழவுக்கு வந்து 3 லிட்டருக்கு மேலே போகிறதில்ல, எல்லாமே 60 HP தான் ஏன்ட்ட இருக்குதுங்கிறாரு. இன்றைக்கி வந்து ஒரு 57, 55, ஒரு 60 HP கேட்டகரி வந்து ஐடியல் டீசலில் குறைஞ்சது ஒரு 2.5 to 3 லிட்டர் போகும். அப்படி போகும்போது எப்படி வந்து 5 RPM ஓட போத மணிக்கு 3 லிட்டர் சாத்தியப்படும். அது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிற வண்டியெலாம் எதுவுமே 3 லிட்டர்லாம் நம்மளால் ஓட்ட முடியல. நல்ல பருப்பு ஓடும், பேலர் ஓடும். ஆனால் வந்து உழவாயிட்டதெல்லாம் 3 லிட்டரில் ஓட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம். என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள். அஜித்தும் நானும் தான் இந்த ஃபீல்டுக்கு வரதா இருந்துச்சு ப்ரோ. அதுக்காட்டி அஜித் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட்டர் வேறு அரிஜிட் பண்ணான்னு சொல்லிட்டு ரொட்டேட்டர் ஓட்ட போயிட்டான். ஏன்னா அவனை ஓட்ட வச்சு நானும் அந்த வீடியோ எடுத்துருப்பேன். இந்த வருஷத்தில் கள்ளக்காடு கடைசி காடு எல்லா காடும் ஓட்டிட்டோம். இந்த ஒரு வயல் தான் இருந்துச்சு, இதே இப்போ முடிஞ்சிட்டாங்க, இதே ஓட்டி முடிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஒட்டை தேடி இல்லைன்னா ஓட்டுறதுக்கு வாழந்தாட்டான் இருக்கும். ஒட்டை தேடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து போனதை அடுத்தது போகும்போது இவ்வளோ தூரம் போகும். இப்போ விலா பிடிக்கிறீங்கன்னா இதில் 4 சுற்று இருக்குதா, 3 சுற்று வரும்போது விலா பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா எதனால் அது 2 சுற்று இருக்கும்போது விலா பிடிக்க சொல்கிறோம்னு அதையும் கேளுங்க சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் 2-3 தம்பிங்க வண்டி ஓட்டுறது எப்படின்னான்னு எனக்கு கேட்குறாப்புல. அதனால் அது கிட்ட இருந்ததுன்னா நல்லா சொல்ல முடியும், கிட்ட இல்லை. அதனால் என்னால் முடியுது. பார்த்தீங்கன்னா இது வந்து 3 சுற்று வரும், 1, 2 இல்லைனா 3 வரும். இப்போ அந்த 3 சுற்று எப்படி கவர் பண்ணோம்னா, இப்போ வந்து தெலா எடுக்கணும், அப்படியே ஓடக்கூடாது, தெலா எடுக்கணும். தெலா எடுக்கணும்னா இதை போய் திரும்பி வரணும். கொட்டை செடிகளை விட்டால் கொட்டை செடி போயிருமே. அது தெரியுதா, இதுதான் தெலா. அதே மாதிரி இதுவும் அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு 5 சுற்று 4 சுற்று வர மாதிரி மட்டும்தான் நல்லா எடுக்கணும்.
அதிகமாக எடுத்திங்கன்னா தலைமாடு ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ திரும்பி திரும்பி ஓட்டுறது அதில் டைம் வேஸ்ட் ஆகும். ஒரு டைமை குறைக்கிறதுக்கு பிரேக் அடிச்சிடக்கூடாது, அப்புறமேட்டு விலா பெருசாக போடக்கூடாது. இது ரெண்டையும் கரெக்டாக பண்ணோம்னாவே எல்லா வண்டிக்காரரோட நம்ம டைம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு விலா பெருசாக போட்டோம்னா கண்டிப்பாக கம்பல்சரி டைமிங் ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ வந்து இதில் திருப்பக்கூடாது, இப்போ அதில் போய் தான் திருப்பணும். ஓகேவா? இந்த பட்டத்தில் தான் திருப்பணும். இதில் திருப்பினா தான் ரெண்டு தலைமாடும் அடிபடும், அதாவது ஓட்ட முடியும். நம்ம அதிலே திருப்பிட்டோம்னா அந்த தலைமாடு வந்து திரும்பி சொட்டை கிடக்கும், அதை நம்ம ரிவேர்ஸ் ஓட்டுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? நானே 2-3 சுற்று கணக்கு போட்டேன், இன்னும் ஒரு சுற்று தான் வரும் மாட்டேங்குது, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சுற்று கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஓரமாகவே போகக்கூடாது. ஓகேவா? இப்படி வந்து இங்கேயே திருப்பிக்கணும், இதை திருப்பி இதுலேயே போய் இதை அஞ்சு விட்டு போயிடும். அப்போ தான் இதில் விலை எடுத்து வரும்போது நம்ம மூளை வந்து தொட்ட தெரியாது. அது ஒரு கால் ஓட்டினாலும் சரி, 10 கால் ஓட்டினாலும் சரி, அதுதான் ரூல். அப்படி தான் ஓட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து ரிவேர்ஸ் போடுற வேலை இருக்காது, நின்று கீரை மாத்திர டைமிங் பிரச்சனை வராது. எனக்கு தெரிஞ்சுட்டு சொல்கிறேன், இது எந்த அளவுக்கு சாத்தியமே தெரியல. நண்பா, கொஞ்சம் என்னோட நல்லா ஓட்டுறீங்கன்னா இருப்பீங்க, கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இல்லை தப்புன்னு சொல்லுங்கள். ஏன்னா நாம் சொல்லி ஒருத்தர் தப்பாக ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுல்ல, அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு தெரியலன்னா கீழே கமெண்ட்டை பார்த்தாங்கன்னா அண்ணனே தப்பாக சொல்லியிருப்பாரு, இவர் நல்லா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு கிளாரிஃபை கிடைக்கும்ல. அதனால தான் ப்ரோ. சார் இப்போ இது முடிஞ்சிருச்சா, வேலை முடிஞ்சுது. இப்போயும் வந்து ஓரம் போகக்கூடாது, உள்ளே தான் எடுக்கணும். உள்ளே எடுத்தோம்னா தான் அதை கவர் பண்ண முடியும். இப்போ எடுக்கிறேன் பாரு, இதுதான் இடம் இங்கே இருக்குதுல்ல, அதனால் வந்து இங்கெல்லாம் சொட்ட போகாது. இப்படியே திருப்பிக்கலாம், இப்படியே திருப்பி இப்படி போய் எடுக்கணும். ஒரு பிரேக் அடிக்காத ஓட்டினோம்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு. லிவர் மேலேயும் கை வைக்க தேவையில்ல, ஒன்றும் கை வைக்க தேவையில்ல, கிளச்சு மேலேயும் கால் வைக்க தேவையில்ல. அது பாட்டா புடு 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 புடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த விளாவில் திருப்பணும், அவ்வளோதான் மேட்ரு. திருப்பிட்டோம்னா சொட்டையே வராது. எடுக்கிற பாரு, பிரேக் அடிக்காத எப்படி இந்த அடுத்த விளாவில் சொட்டை இல்லாத எடுக்கிற மட்டும் பாரு. வெயில் வேற காலம் போடுது. சொட்டை இடம் இருக்குதா, இது இந்த இடத்துல சொட்டை இடம் இருக்கணும்னா சரிதா, பிரேக் அடிக்க தேவையில்ல. அப்படியே 2 பக்கம் சொட்டையை கவர் பண்ணிக்கணும், வேலை முடிஞ்சுதா. இப்போ நேராக போனோம்னா அதுலேயும் சொட்டை வராது, ஏன்னா வண்டி திறப்படுறதுக்கு தக்கன அந்த நாளாக ஓட்டி விட்டோமா, அதனால் வேலை முடிஞ்சிடும். வேறு எந்த அளவுக்கு ஓட்டி விட்டோம். நான் போய் திறப்பட பாருங்க, உங்களோட முடியுது. அவ்வளோதான் ப்ரோ. ஒரு சால் ஓட்டிட்டு அடுத்த ஆளுக்கு நேரவணும் ப்ரோ. கட்டமாக நேரையோடு சொல்கிறாரு, நல்ல வேலை பரம்பு கொண்டாந்துருந்தேன். கொண்டாடுறதுலாம் ரொம்ப போயிருக்கும். பரம்பு கொண்டாந்ததுனால காட்டுக்காரரு நேரையோடு சொல்கிறாரு. இப்போ நான் ஓட்டுற கியர் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா M3யில் 13 RPM வச்சேன், 12 RPMலாம் இன்ஜின் ரன்னிங் ஆகுது ப்ரோ. ஓட்ட சரி ஓட்ட வேண்டான்னு என்னென்ன பாடுபடுத்துகிறாப்புல பாருங்க. ஓகே நண்பா, அடுத்தது அதுக்காட்டி ஒரு பட்டம் ஒன்று திரும்பிக்கிட்டு அதை தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் ஸ்பேனரு இருக்கு, வேற வேலையே இல்லை. இந்த அஜித்து மாட்டேங்க, அதுக்காட்டியும் இந்த பாக்ஸை கொண்டு போய் இதில் வச்சுக்கிறோம். கல்லுக்காடு ஓட்டினாவே இதுதான் இதெல்லாம் எப்படியோ ஒன்று நெட்டு உருகிட்டு போயிடுது. இதை பார்க்காத அப்படியே விட்டுட்டோம்னா இந்த அடியில் சூட்டு போயிடும். இது ஒரு பெரிய பிரச்சனை.
ஏய் அண்ணே ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால சம்திங் தட்டினா தான் ப்ரோ டைட் ஆகும். ஆரம்பத்தை கீழே போட்டுடலாம். அடுத்தா இருக்கு அப்புறம் ஒரு 13,000 செட் பண்ணிடலாம். ரெண்டாவது சார் ஓட்ட போகிறோம். ஓகே ப்ரோ, பரம் போட அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ரெண்டாவது சார் இது எதனால் பரம் போட்டு அடிக்க சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் மழைக்குது ஒரு 10 நாளைக்கு இல்லைனா கூட மண் காயாது. நாளைக்கு ஒரு மிஷின்லேயே தட்டு அறுக்கிறதுனா கூட டக்குன்னு அறுத்துக்கலாம்ல. மொழு இருக்குதுடா. நான் பழத்துக்கு போயிட்டேன். ரெண்டாவது எந்த அளவுக்கு மொழு இருந்துச்சு பாரு. நானும் ஒரு 4-5 கொட்டச்செடி போட்டு தள்ளிட்டேன் ப்ரோ. இதுக்கு மேலே கொட்டச்செடிக்கு மண் இருந்தால் தள்ளி கலகத்தை கொத்திக்காங்க. இல்லைன்னா கொட்டச்செடி பேர் சொல்கிறது கூட கொட்டச்செடி இல்லை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்காரங்க. சின்ன செடியெல்லாம் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு போகிறோம். பெரிய செடி மட்டும்தான் விட்டுக்கிறேன். சின்ன செடியெல்லாம் காலி. அவ்வளோதான். இதை அப்படியே ஓடிட்டு வேலு தென்னம்பழம் வேறு இருக்குது. நைட்டு கூட எங்கள் ஊரில் மழை ப்ரோ. இந்த ஏரியாவில் மழையா இந்த மழை இல்லையா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரவாயில்ல, கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. எல்லாருக்கும் சோளம் தட்டை பேர் கொள்ளு எல்லாம் வேச்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் கரெக்டாக பெஞ்சிட்டு இருக்குது. நண்பா ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா பெய்யுது. காட்டில் இப்போ தான் வந்து களைச்செடி பிள்ளைங்க எல்லாம் குட்டாங்க கட்டிக்கிறாங்க. நேற்றும் மலையில் விட்டுட்டாங்க. முந்தானத்து 5-6 மலையில் விட்டுட்டாங்க. கொடி மாடு ஆடு திங்குமானே தெரியல, அந்த கண்டிஷன் ஆகிடுச்சு. கொட்டச்செடி ஓரம் கிளம்பப்படக்கூடாதுன்னா இப்படி ஒரு 1/2 அடி விட்டுட்டு ஓட்டினீங்கன்னாவே கிளம்பப்படாது. அதை புதுசாக ஓட்டுற நண்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஓட்ட அதை தண்டபால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கும். இவ்வளோ தூரத்தில் போனோம்னா இது இடிக்காது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதனால் புதுசில் ஓட்டுறது கொஞ்சம் தக்கத்திக்கிட்டா தான் இருக்கும். ஓட்ட பழகிக்கலாம் ப்ரோ. கடற்கடி எப்படி காட்டணும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நினப்பா அங்கே ஓட்டுறேன். யாராச்சும் பார்த்தாலும் யாரா ஓட்டுருப்பான் கொட்டச்செடியெல்லாம் இப்படி ஒதுக்கிட்டு ஓட்டிக்கிறான். நம்ம நாட்டியாரம்மா வளைஞ்சு இந்த ஒரு நேராக இருக்குது காட்ட பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. இப்போ நான் இது ஓட்டுறதுக்கு டீசல் எவ்வளோ போவோம் உங்களுக்கு கணிப்பு என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் கணிப்புக்கு ஒரு 3.5 போகணும். நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஒன்றும் ஆழம்லாம் இல்லை ப்ரோ. லைட்டாக க்ளீனாக கிளச்சிட்டா போதும். புல் இல்லாத காடு தானே. பில்லாக இருந்தால் கூட கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும், நல்லா ஆழமாக ஓட்டணும், இல்லை பில்லுக்கு ஆகாதுன்னு ஓட்டணும். இதெல்லாம் அப்படி இல்லை, லைட்டாக கொடுத்தாவே போதும். ஓகே வழியாக அந்த வயலில் மேலும் ஒன்று ஓட்டினா வேலை முடியும். அப்புறம் அது இப்படி என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கணும். வீடியோவே எடுத்துக்கல, ஏன்னா
சொல்லிட்டு வீடியோவே ஷூட் பண்ண முடியல. அதனால் அந்த வயலை முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறப்போ எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது என்னென்னு இந்த வயலை முடிச்சுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறோம். ஒன்று பத்து ஓடும், பார்க்கலாம் இந்த வண்டியில் எவ்வளோ நேரம் ஓடி. முதலாளி வராரு. ஏங்க முதலாளி பாருப்பா, நீங்களாம் வாடகை ஓட்டினா எப்படி? ஐயோ இதை கண்டு தான் பழைக்கிறீங்க. அவ்வளோதான், 2 வயலையும் ஓடியாச்சு. ஒரு 1 ஓடிச்சு, 1400 ரூபாய்க்கு ஓடிச்சு. காஃபியும் வாங்கியாச்சு, அப்படியே கிளம்பியாச்சு. டீ வைக்கிறேன் பாப்பான்னு போய் டீ குடிச்சிட்டு வண்டியில் வந்து உட்கார முடியல, அவ்வளோ நீட்டு. இப்போ இதை கொண்டு போய் நிறுத்திட்டு 4 வீல் டிரைவ் எடுத்துக்கிட்டு ஒரு ரொட்டாட்டர் ஒரு 1 மணி நேரம் வரும். அதையும் போய் கையோட ஓட்டி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிருந்தேன்ப்பா. வீட்டுக்கு போயிட்டேன், ரொட்டாட்டர் மாட்டிக்கிட்டேன். 4 வீல் டிரைவ் எடுத்துக்கிட்டு 4 வீல் டிரைவ் வரலாம். இதெல்லாம் மண்டை கழிச்சு போயிடும். 4 வீல் டிரைவ்